பண்ணவே இல்ல மாட்டாது. யா பிரஷ்னோத்தரமாலா, பிரஷ்ன உத்தரமாலா. அந்த இடத்துல வந்து பிரஷ்னஹ விசர்கலோபக குணசந்தி. அப்புறம் இல்ல விசர்க வந்து லோப்பா அது கிடையாது. பிரஷ்னஹ உத்தர இல்லையா? ஆக்சுவலி பிரஷ்னோத்தர இஸ் a சமஸ்த பதம். अच्छा பிரஷ்னஸ்ய உத்தரம். ஓகே मेरे 10-15 मिनट घरी जाऊन मेरा क्लास चल रहा है. பிரஷ்னஸ்ய உத்தரம் हां பிரஷ்னோத்தரஸ்ய மாலா. ஓகே अच्छा प्रश्नोत्तरस्य माला षष्ठी तत्पुरुष समास वर्तते. ஆமா ரெண்டு ஷஷ்டி தத்புருஷ வருது. ஓகே ஓகே. பிரஷ்ன பிளஸ் உத்தரம் will be குணசந்தி there. ஆமா அது நான் எழுதி இருக்கேன். Because it is a samastha padam, there cannot be a visargam. Okay okay because in the samastha padam the purva padam will be only a pratipadikam. pratipadikam da. okay okay. அப்புறம் பிரஷ்னோத்தரஸ்ய மாலா ஷஷ்டி தத்புருஷ சமாஸ். ஆமா அதாவது பிரஷ்னஸ்ய உத்தர அது முதல் பிரிவு. then பிரஷ்னோத்தர. ஓகே பிரஷ்னோத்தரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அது நபும்சகலிங்கம் உத்தரம். நபும்சகலிங்கமா வருது. ஆமா அப்படி எடுத்துக்கலாம். அப்புறம் பிரஷ்னோத்தரஸ்ய மாலா. மாலா. சோ பிரஷ்னோத்தர மாலா அதனுடையங்கிற மாதிரி. ஓகே. குத்ர விதேயோ யத்னஹ. ஓகே where is the effort to be made? இந்த இடத்துல குத்ர வந்து இன்டெக்னபிள், விதேயஹ இது வந்து விதேயஹ அது விதேயோங்கிறது. அந்த இடத்துல விசர்க லோபக வந்திருக்கு. அப்புறம் வந்து தாதாத்து வி உபசர்க்கம் எத் பிரத்யே விதேய. ஓகே 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 இந்த இடத்துல வந்து ஓகே விசர்க்கம் வந்து லோப கிடையாது. again you are doing a mistake here. oh sorry again குணசந்தி. விசர்கஸ்ய உத்தரம். கரெக்ட். சாரி நான் திருப்பி I don't know அதே இது தப்பு பண்றேன். அப்புறம் வந்து யத்னஹ வந்து அகாராந்த புல்லிங்க பிரதமா விபக்தி ஏகவச்சனம். so where is the effort to be made? இதோட மீனிங் வித்யாபாசே பரோபகாரே ச. வித்யாபியாசேனா using your knowledge in studying அப்படிங்கிற மாதிரி வருது. அது அப்புறம் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுது. பரோபகாரே in helping others. வித்யாபியாசே வந்து வித்யாபியாச சப்த அகாராந்த புல்லிங்க சப்தமி விபக்தி ஏகவச்சனம். பரோபகாரே வந்து in helping others. again cha வந்து indeclinable. Mahalakshmi madam, can you mute yourself? yeah sorry okay using knowledge in helping others. no not or using knowledge that you that is separate and in studyingற மாதிரியும் வருது இல்லையா மாதா? ஆமா ஆமா வித்யாபியாசே ச வந்துடுதே. and in helping others. in learning see vidya in studying and in helping others. ஆமா studying, learning, practicing. okay அபியாசனா என்னது? practicing. நம்ம ராமச்சந்திர சார் சொல்லுவார் இல்லையா அத்தியனம் அத்தியாபனம் அப்படின்னு சொல்லிட்டு. so learning, you are learning and you are practicing that learning. if you are learning virtues, இப்ப நம்ம வந்து ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னு படிக்கிறோம்னா அதை படிச்சுட்டு விடக்கூடாது, அதை பிராக்டிஸும் பண்ணணும். கரெக்ட். சோ அதனாலதான் வித்யாயாக அபியாசே அகைன் இஸ் a சமஸ்த பதம். ஆமா வித்யாயாக அபியாசம். எஸ் விஜயலட்சுமி அதுவும் ஷஷ்டி தத்புருஷ சமாசம். வித்யாயாக அபியாசம். விஜயலட்சுமி மேடம் என்ன டவுட்மா உங்களுக்கு? விஜயலட்சுமி மேடம் அதான் என்னோடது மியூட் ஆக மாட்டேன்றது வேற ஒண்ணும் இல்ல சார். மேடம் எனக்கு வந்து அது விதேயன்னு கொடுத்துருக்கு இல்லையா, அதுக்கு எப்படி நம்ம எடுத்துக்கணும், எப்படி அதுக்கு மீனிங் என்ன எக்ஸாக்டா? அதாவது விதேயனா அது வந்து அதாவது இது வந்து இதுல கர்ம உற்பத்தியில தான் வரும். இது வந்து எட்டு பிரத்யல வரும். கர்ம உற்பத்தி டு பி யூஸ்ட். ஓகே எந்த மாதிரி நம்மளுடைய பிரயத்தனத்தில் எதில் உபயோகப்படணும் விதிலிங்ல எடுத்துக்கலாம். ஆமா ஆக்சுவலி பார்த்தானா இட் ஷுட் பி இந்த எத் பிரத்யே வருதுனால அந்த வி பிளஸ் தா பிளஸ் எத்துன்னு சொன்னா இல்லையா, அந்த எத்து பிளஸ் எத்து பிரத்யே வந்ததுனாலே இட் ஷுட் பி டன் அந்த மாதிரி. ஓகே
அந்த மாதிரி நம்ம சரி. எடுத்துக்கணும். அந்த இது இல்லையாமா, Okay. அந்த அணியர் இது அது என்னமா, அணியர் அண்ட் இன்னொன்னு என்னது, தவ்யத்தா? அணியர் பிரத்யே மாதிரி எடுத்துக்கணும் இத. சரி தேங்க்யூ மேடம். அப்ப எத மாதிரி நம்ம உபயோகப்படுத்தப்பட வேண்டும் அப்படி எடுத்துக்கணும். ஓகே, ஓ சரி நம்மளுடைய மேடம். முயற்சி எதில் உபயோகப்படுத்தப்பட வேண்டும். ஓகே, ஓகே மேடம். ஓகே மேடம். அதுதான் தமிழ்ல அப்படி சொல்லணும்னா அப்படி சொல்லணும். அப்ப எதுல உபயோகப்படுத்தணும், வித்யாபியாசே, வித்யா, அப்ப வந்து நம்ம வித்யாச்ச வித்யாயாக அபியாசே அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா துவந்துவாவும் எடுத்துக்கலாம், வித்யாச்ச அபியாசஹச்ச. ஓகே ஓகே, அப்போ அபியாச அப்படின்னு எடுத்துட்டானா வித்யாபியாசே அப்படின்னு வருது பாருங்க. அபியாசம் அபியாசக அப்படின்னு இருக்கு. அப்ப ஆனா இது சப்தமியில தான் வருது. அப்ப வித்யாபியாச சப்தமி வரதுனால இது வந்து சப்தமி நம்ம வருதுனால துவந்துவா எடுக்க முடியாது இல்லையா மாதா? வித்யாபியாசம் இல்லமா, நம்ம துவந்துவாவும் எடுத்துக்கலாம். வித்யாம்ச வித்யாச்ச அபியாசம் அபியாச அபியாசக இஸ் இது புல்லிங்கம். ஓகே, சோ நம்ம அப்படி இருக்கா வித்யாபியாச அப்படின்னு நம்ம எடுத்துட்டானா அந்த பிராதிபதிகத்தை வித்யாபியாசே. அப்போ வித்யாயிலும் அதான் படிப்பிலும் அதை பிராக்டிஸ் செய்வதிலும் பரோபகாரே பரஸ்ய உபகாரே எல்லாமே சமஸ்த பதமா இருக்கு இந்த பாடத்துல. ஆமா, பரோபகாரே பரஸ்ய உபகாரே, அப்ப அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதிலும். அப்ப நம்மளோட முயற்சி எதில் ஈடுபட வேண்டும், படிப்பிலும் அதை படிப்பதிலும் அதை பிராக்டிஸ் செய்வதிலும் அடுத்தவருக்கு உபயோகமாக இருப்பதிலும். புரியுதா விஜயலட்சுமி மேடம்? புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். ஓகே ஓகே ஓகே. அடுத்து நான் படிக்கணுமா மாதா? படிங்க. அவதீரணா ஆகாராந்த ஸ்திரீலிங்க பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அவதீரணானா டிஸ்ரெஸ்பெக்ட். க காரியா, க வந்து கஹ இந்த இடத்துல விசர்க லோபக. அப்புறம் காரியா ஒர்க், கிரு தாத்து நெத்து பிரத்யே. பிராதிபதிகம் வந்து காரிய. சோ ஆகாராந்த ஸ்திரீலிங்க காரியா வருது 1.1 வருது. அதாவது பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஓகே, இங்க எப்படி சொல்லுவோம், இங்கேயும் அதே மாதிரி பாருங்க. எத்து பிரத்யே வந்ததுனால நெத்து இங்க. ஆமா, அதே மாதிரி தான். வாட் ஷுட் பி டிஸ்ரெஸ்பெக்டட் அப்படிதான் எழுதிருக்கேன் நான். வாட் ஒர்க் ஷுட் பி டிஸ்ரெஸ்பெக்டட் எழுதிருக்கேன். ஓகே, இல்லை வேர் டிஸ்ரெஸ்பெக்ட் ஷுட் பி டன். ஓகே, என்ன கிரு தாத்து வந்ததுனால, கிரு இருக்கிறதுனால அது வரல. அதனால வேர் டிஸ்ரெஸ்பெக்ட் ஷுட் பி டன். ஓகே, நான் குவாக்கு இன்னொரு மீனிங் வந்து குத்ரன்னு இருக்கு. குவானா குத்ரதான் ஆக்சுவலி. ஓகே ஓகே, அதனால குவானா குத்ர. ஓகே ஓகே, சோ அதனால ஆமா குவான் குத்ரது கஹ இல்ல ஆக்சுவலா குவா இது. குவா அது குவா. ஆமா, குவா இஸ் குத்ர. சோ வேர் டிஸ்ரெஸ்பெக்ட் ஷுட் பி டன். அப்புறம் வந்து பரநிந்தாயாம், இது வந்து ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தமி விபக்தி ஏகவசனம். ரிவைலிங் அதர்ஸ் அந்த மாதிரி. என்ன சப்தம், என்னது சப்தம்? பரநிந்தா சப்த. ஓகே, பரநிந்தா சப்த ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தமி விபக்தி ஏகவச்சனம். ரிவைலிங் அதர்ஸ். அப்புறம் பரதனே அகாராந்த நபும்சகலிங்க தன சப்த சப்தமி விபக்தி ஏகவச்சனம். அதாவது இன்னொருத்தரோட மணி பரஸ்ய நிந்தா. பரஸ்ய நிந்தா, பரஸ்ய தனம், பரஸ்ய நிந்தா தஸ்யாம். ஓகே, தஸ்யாம். பரதனேயும் அப்படிதான். பரஸ்ய தனம், பரஸ்ய தனம். அப்புறம் சப்தமியில என்ன சொல்லுவேன்? தனம்க்கு தஸ்மின். அவ்வளவுதான், தஸ்மின். So everything here is a சமஸ்த பதம் தான் இந்த இடத்துல. அப்ப இன்னொருத்தர வந்து நம்ம பரநிந்தான திட்டுறது, அவளை blaming others and இன்னொருத்தரோட பைசாக்கு ஆசைப்படாம இருக்கணும். covet on others, அதான் அடுத்தவாளோட பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது. So we should show எங்க நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட், எதை வந்து நம்ம மதிக்க கூடாது, அப்ப எதை ஃபாலோ பண்ணக்கூடாது. சி அவதீரணான டிஸ்ரெஸ்பெக்ட்னா நம்ம எதை வந்து, இந்த டிஸ்ரெஸ்பெக்ட்னா என்ன அர்த்தம்,
நம்ம மதிக்க மாட்டாதானே, என்ன இவ ஆமா. மதிக்க மாட்டேங்கிறா சொன்னாதான் இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம், ஆமா. showing disrespect. Disrespect. So எதை நம்ம வந்து மதிக்க கூடாது, அடுத்தவர்களை குற்றம் சொல்வதையும் அடுத்தவர்களுடைய பணத்தையும் நம்ம மதிக்க கூடாது. மதிக்க கூடாதுன்னா we should not be greedy for those things, for the money, and we should not blame others. அடுத்தவாளை நிந்திக்க கூடாது அப்படி. ஓகே, அடுத்தது anybody else has done? Yes, Mata. Namaste, Mata. Meenakshi. சொல்லுங்க. I have since the subject is about Tell me, Pratyaya, Raja. this is about Upasarga. I thought we should take Ninda and Paraninda and differentiate how the meaning is changing. That is what I was thinking. Maybe I don't know, I was wrong. But the way the discussion is going on, I'm slightly, I'm not. Because, sir, 1 minute, sir, Raja, sir, Yeah. always understand that an Upasarga is placed before a Dhatu. Okay? Yes. And Ninda is not a Dhatu. Correct. Yeah. Ninda is a Shabda. Mm. So, Nindayam is a Padam. Correct? Correct, ma'am. So, Parasya Nindayam. So, blaming others. Okay? Are you able to get me, sir, now? I'm getting you, but I was just trying to connect because the later portion he was talking about Upasargas only, isn't it? So how it is connected? So I was wondering. Okay. நான் சொல்லவா மாதா, விதேய அங்க உபசர்க்கம் வி உபசர்க்கம் வந்திருக்கு இல்லையா? ஆமா, வி உபசர்க்கம். இல்ல சார் சொன்னதுக்காக சொல்றேன். Yeah, that is okay. See, that you can. இப்போ நம்ம எத்து பிரத்யே படிச்சதுனால we are saying வி உபசர்க தாது பிளஸ் எத்து பிரத்யேன்னு. ஆமா. இப்ப சாதாரணமா நீங்க அந்த சப்தத்தை எடுத்துட்டா எப்படி எடுத்துப்பேன்? விதையா தானே எடுத்துப்பேன். ஆமா. கரெக்டா? You will take it as one பிராதிபதிக விதேயா only. ஆமா. கரெக்டா? அது பிராதிபதிகமா ஆயிடுது அதுக்கப்புறமா, அது நமக்கு தெரியுது. ஓகே, நீங்க சொல்லி கொடுத்ததால தெரியாது. இல்ல நம்ம படிச்சதால, நான் சொல்லி கொடுத்ததால, நம்ம படிச்சதால. ஓகே ஓகே, அடுத்தது வாங்க. குத்ர விதேயோ வாசக சஜ்ஜன சவிதே சதா சௌமியே. குத்ர வாசக விதேயக, where should be staying, where should we where should one be staying? one should இல்ல be where should staying. one stay அப்படினு சொல்லலாம். where should ஒருத்தர் குடியிருக்க முடியும் அப்படி. where should one stay? குத்ர வந்து இது அவ்யயம். அதுக்கப்புறம் வாசக வந்து வஸ் தாத்தோட கஞ்சு பிரத்யேகமா மாதா, வாசக. வாசக விதேயக வி உபசர்க சகித தா தாத்தோஹ யத் பிரத்யேயக விதேயக. சஜ்ஜன சவிதே சதா சௌமியே, அது ஸ்லோகம் மாதிரி இருக்கிறதால சதா சௌமியே சஜ்ஜன சவிதேன்னு நான் நினைச்சிருக்கேன். எப்படி வேணா பண்ணுங்க, அதனால every always with the soft spoken near, always near with the soft spoken good people. அதாவது சஜ்ஜனான good, சவிதேன close by, near, சதானா always, சௌமியனா நம்ம இதுலயே கொடுத்திருக்கா பாருங்க, pleasing அப்படினு. அங்க போட்டுருக்கா. ஆமா, கிளாஸரியிலே கொடுத்திருக்கா. சௌமிய pleasing. இங்க வந்து சஜ்ஜனக சஜ்ஜனானாம் சவிதே. அங்க வந்து சவிதா வந்து வித்யா சக வர்த்தத்தை அப்படி வருமா? வித்யா சக வித் தாத்து. ஆமா, வித்து. பட் உங்களுக்கு வந்து வேற மாதிரி ஆயிடுறது இல்லையா? அது வந்து நீங்க அப்படியே எடுத்துக்காம சவிதான் தான் எடுத்துக்கணும். ஓகே, சவிதானா நியர் மாதிரி, நியர். ஓகே, it is a visheshanam actually. Okay, சவிதா proximity, அதாவது with
அதாவது இந்த டகாரா இஸ் மேனர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, விதானி விவிதானி அப்படின்னு சொல்றோம்ல. ஆமா. அத மாதிரி இது வந்து நம்ம சனா சமான அப்படிங்கறது. அப்ப விதங்கிறது மேனர். விதங்கிறது மேனர். அப்போ விதே, அப்போ சவிதே, சவித அப்படிங்கிறது ஆஃப் த சேம் கைண்ட், இல்லைன்னா நியர், அப்படி அந்த மாதிரி பக்கத்துல இருக்காது. அப்ப நம்ம பக்கத்துல யாரு இருக்கணும்? இப்ப சஜ்ஜனஸ்ய சவிதே. ஓகே, சவிதே அவ வந்து சௌமியமா இருக்கணும். சௌமியே சஜ்ஜனானாம் சஜ்ஜன சவிதே. பாருங்களேன், சௌமியே சஜ்ஜன சவிதே சதா. அப்போ இப்ப சௌமியே இஸ் ஆல்சோ இட் இஸ் வந்து உங்களுக்கு புல்லிங்கனா அது சோமஸ்ய பாவக, அதாவது மூணுக்கு வந்து ப்ளீசிங் இது இருக்கிறதுனால சௌமியா. சோம அப்படின்னு நம்ம மூணு நம்ம எடுத்துக்கலாமா? பட் சௌமிய அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. ஓகே, இப்ப நம்ம அப்கோர்ஸ் சந்திரனும் நம்மளுக்கு பார்க்கும்போது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது தானே. ஆமா, இப்ப நம்மளுக்கு சன் மாதிரி இல்லையா, மூன் ஆல்சோ gives us. அதாவது இது வந்து எப்படின்னா அந்த சௌமியா அப்படிங்கிறது சந்தோஷத்தை குடிக்கிறது. அதனாலதான் சௌமியான்னு பேர் வைப்பா பாருங்க நிறைய பேர். சௌமியா நம்ம சௌமியா மேடமே நம்மள எல்லாருக்கும் சந்தோஷம் தானே கொடுக்குறாங்க இல்லையா, பை டீச்சிங். அப்ப சௌமியே, அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க சௌமியே சஜ்ஜன சவிதே சதா சதா. அப்போ அது மாதிரி. அப்ப இந்த சௌமியே இஸ் என்ன விசேஷனம்? விசேஷனம் ஃபார் சஜ்ஜன சவிதே. ஓகே, சௌமியே சஜ்ஜன சவிதே சதா. அதுவே சதா சௌமியே சஜ்ஜன சவிதே எப்படி வேணா எடுத்துக்கோங்க. ஓகே, நியர் குட் பீப்புள் ஆல்வேஸ். ஆல்வேஸ் நியர் ப்ளீசிங் குட் பீப்புள், அதாவது யாரு நம்மளுடைய மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார்களோ அந்த மாதிரி ஒரு நல்லவர்கள் கிட்ட இருக்கிறது தான் நம்மளுடைய வாசம். எப்படி இருக்கணும்? How should our stay be? Actually, புத்திர எங்க இருக்கணும்? இப்ப நான் ஒரு இடத்துல குடியிருக்கேன்னா நான் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கணும்? எங்க என் மனசுக்கு என் பக்கத்துல சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள், நல்லவர்கள், சந்தோஷமாய் நல்லவர்கள் இருக்கார்களோ அங்க நான் இருக்கணும். ஓகே, அடுத்தது கஹ பரிஹார்யோ தேசக. கஹ தேசக பரிஹாரியக வந்து which country should be avoided? இல்ல which country should be avoided அப்படி கிடையாது. இது வந்து நீங்க கஹ பரிஹாரியக தேசக, அதாவது what is to be avoided by a country அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, what is to be avoided by country அப்படிதான். பரிஹாரிய தேசக அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் ஒரு தேசத்தை. அப்போ நம்ம வந்து இல்ல, நான் வந்து நினைச்சேன் இங்க எல்லாமே எது நம்மளால பண்ணக்கூடாதுன்னு வரதுனால எந்த தேசம் நீங்க சொல்ற அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம். அதாவது இப்ப ஹாரியங்கிற சப்தத்தை வந்து நீங்க எப்படி அதை கொண்டு வருவேன்? அது ஹிரு தாத்து இல்ல, ஹிரு தாத்து. அததான் நீங்க அதை வச்சுதான் நீங்க வந்து மீனிங் வந்து டிசைட் பண்ணணும். ஓகே, புரியுறதாமா? பரிஹரத்தி அங்க மத பரிஹரத்தி நம்ம அந்த அந்த அதாவது அவாய்டுன்னு வர்றதுனால அதனால பரிஹாரியங்கிறதுனால அவாய்டட். அப்போ இங்கேயும் ஹிரு தாத்துவும் நெத்து பிரத்யம் தான் ஹாரிய வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அப்ப நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன்? அப்போ வந்து நெத்து பிரத்யம் வந்து எந்த சென்ஸ்ல வரும்? தவ்ய தனியரோட சென்ஸ்ல வரும். அதனாலதான் நான் சொன்னேன். ஓகே ஓகே. சோ ஒரு தேசம் கஹ தேசக, எந்த தேசம் should be avoided அப்படியும் போடலாம். what is to be avoided அப்படின்னு போடுறத விட which country should be avoided அப்படிதான் எழுதிருக்கேன். which country should be avoided. ஏன்னா should be பரிஹாரியங்கிறதுனால should be வரணும் இங்க.
அந்த நெத்து பிரத்யம் இருக்கிறதுனால அதனால சுத்தி அந்த அந்த பாவம் அந்த இடத்துல அந்த கர்ம உற்பத்தி வரணும். அப்புறம் அந்த தவ்ய தனியர் ஒரு பாவமும் அங்க வரணும். சரியா? அஸ்து மாதா. பிஷ்ண ஜனைஹி சங்குலீபூதக. பிஷ்ணக ஜனாக அது வந்து விக்கெட் பீப்புள். பிஷ்ணக ஜனா பிஷுனங்கிறது விக்கெட். பிஷ்ண விக்கெட். அது வந்து இது கர்மதாரைய திருத்திய தேன தைஹி தைஹி பிஷ்ணக ஜனக தைஹி பிஷ்ண ஜனைஹி சங்குலீபூதக. அது மறந்து போயிட்டேன் மாத்தா எழுதுறதுக்கு. சங்குலீபூதக புக்லயே இருக்கேமா, crowded with. சரி சரி, அதனாலதான் எழுதுறேன். ஓகே, crowded with சங்குலீபூதக பிஷ்ண ஜனைஹி தேசக பரிஹாரியக. அப்ப நம்ம என்ன பண்ணணும், எந்த கண்ட்ரி அவாய்ட் பண்ணணும், which country should be avoided அப்படின்னா the country which is crowded with wicked people or low profile people. Wild சொல்லுவோம், like wicked people, bad people இல்லையா? இப்ப ஒரு கண்ட்ரி இருக்கு, நம்மள வந்து நம்ம அங்க போறோம். இப்போ என் கூட ஒருத்தர் வேலை பார்த்தாரு, அவர் வந்து ஒரு ஊருக்கு போனார். இது அந்த ஊர் பேர்லாம் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா நிறைய பேர் நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு இருப்பா. அங்க வந்து அவர் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு சம்பளமே கொடுக்க மாட்டா, எங்க பணம் எல்லாம் பேங்க்லயே தான் இருக்கும். ஒரு ஃபாரின் கண்ட்ரில டீச்சரா போனார். கண்ட்ரில இருக்கும், எங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டா மேடம், நாங்க வந்து சும்மா போவோம், எங்களுக்கு என்ன வேணுமோ நான் டெய்லி இந்த கடையில எல்லாம் போயிட்டு நாங்க வந்து ஒரு எங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை மட்டும் அவள்கிட்ட இதா சொல்லணும். சொன்னானா அந்த இடத்துல வந்து நான் வந்து போட்டுட்டு வருவேன், என் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணம் சாமானை மட்டும் நான் வாங்கிட்டு வருவேன். நான் ஒண்ணுமே எங்க ஆட்ல வந்து நான் 10 ரூபா கூட என் கையில வச்சுக்க மாட்டேன், வாட்ச் கிடையாது, என்கிட்ட ஒரு மொபைல் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஏன் சார் அப்படி ஒரு கண்ட்ரிக்கு வேலைக்கு போனேன்னா நல்ல சம்பளம் கொடுத்தா, ஆனா எல்லாமே திருடின்னு போயிடுவாங்க. வீட்டை வந்து வருவாங்களா, 4 பேர் கத்திய காமிப்பாங்களா, எல்லாத்தையும் கொண்டு போயிடுவாங்க. So he lost everything in the beginning when he went. Okay, he worked for 2 years because he had to get his 2 sisters married. அது ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு நான் 2 வருஷம் இருந்தேன்னு போயிட்டு வந்து இங்க ஆட்ல வந்து உட்காந்துட்டு he was talking about that country. So எந்த கண்ட்ரினா எனக்கு எக்ஸாம்பிள் அந்த இந்த இதை படிக்கும் பொழுதே எனக்கு அவரோட ஞாபகம் தான் வந்தது. Okay. So he's a physics teacher. So he was working. என்ன நிறைய நல்ல சம்பளம் கொடுக்கறா, ஆனா சேஃப்டி கிடையாது. சேஃப்டி நிறைய கண்ட்ரீஸ்ல அப்படிதான். நம்மளோட பாஸ்போர்ட் எல்லாம் ஜாக்கிரதையா வச்சுக்கணும் சில கண்ட்ரீஸ்ல எல்லாம். அவ ஸ்கூல்லயே அவளோட பாஸ்போர்ட் எல்லாம் கொடுத்து வச்சுக்குவாங்க. They don't want it to be stolen. They want the safety of the teachers. அது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி பிஷுன ஜனைஹி சங்குலீபூதக பிஷ்ண ஜனைஹி தேசக பரிஹாரிய. அது வந்து இதுல இருக்குல்ல, கர்மணியில இருக்கு இல்லையா? கர்மணியில இருக்கு. ஓகே, அடுத்தது யாராவது பண்றீங்களா? ஒருத்தர் பண்ணவே இல்லையா? ஓகே, கண்டினியூ பண்ணுங்க மீனாட்சி மேடம். இது எழுதி வச்சுக்கலாமா? ஓகே, யாராவது ட்ரை பண்றீங்களா? யாராவது ட்ரை பண்றீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் வெரி ஈஸி ஆக்சுவலி. இந்த லெசன் இஸ் a very very easy lesson. நான் எழுதிருக்கேன், வேணா பண்ணட்டுமா மாதா? வெரி குட். நீங்க 2 பேர் தான் எழுதிருக்கீங்களா? வேற யாராவது? ராஜா சார் கூட நான் ட்ரை பண்ணேன்னு சொன்னாரு. ராஜா சார் எழுதிருக்கீங்களா? would you want to try? ஓகே, சரி கொடுங்க, அப்ப பண்ணுவோம். இப்போ எத்தனை பண்ணியிருக்கோம்? 4 தான் இருக்கு, அதுல 2 பண்ணியிருக்கோம். we'll stop today here. We will do கொஞ்சம் more of Narayanan because I have a lot of explanation today. So we will do that. And the other 3 and 4 இன்னைக்கு யார் பண்ணலையோ அவளாம் தான் அடுத்த வாரம் பண்ணணும். பண்ணிடுறேன் மாதா. இல்ல இருக்கிறதே ஒரு 5 பேர் தான் பண்றேன், மிச்சவாள்லாம் பண்றது இல்ல. நான் கூட எழுதினேன் மேடம், அவ்வளவு கான்பிடென்ட்டா இல்ல, அதனால தான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன் நான். ஆமா சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணாத. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இல்ல, நான் எழுதினேன். இப்ப இந்த லகு சித்தாந்தம் அந்த லேட்டஸ்டா என்னன்னு தெரியாதனால சரியா நாட் கான்ஃபிடென்ட். நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். லகு சித்தாந்த கௌமுதி இல்லமா இது? இல்ல தெரியும், அது தெரியுது மேடம். அதெல்லாம் நல்ல நாலேஜ் வந்துக்குனால எனக்கு நேத்தெல்லாம் உட்காந்து